இந்த ப்ராப்ளம் பாருங்க. 2/√2, 3/2, 4/2 into √2, 5/4 இதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னு குழம்பிட வேண்டாம், ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து 2/√2 இருக்கு இல்லையா? இந்த 2/√2க்கு அடுத்த நம்பர் வந்து 3/2 வந்திருக்கு. இதோட அடுத்த நம்பர் வந்து 4/2√2 வந்திருக்கு. இதோட அடுத்த நம்பர் வந்து 5/4 வந்திருக்கு. இப்ப பாருங்க, இதோட அடுத்த நம்பர் கேட்டிருக்காங்க. மேல உள்ளதை பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒன்னொன்னா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2, 3, 4, 5 இந்த மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கு அப்புறம் உள்ள நம்பர் கண்டிப்பா வந்து 6ஆ தான் இருக்கும். இப்ப கீழே பாருங்க, கீழே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா √2ஆல வந்து மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இந்த √2 கூட ஒரு √2 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 வரும். இது கூட அகைன் வந்து இன்னொரு ரூட் வந்து மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2√2 வரும். இது கூட அகைன் வந்து ஒரு √2 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 √2 into √2 2 ஆக மாறும். 2 into 2 4 ஆகும். இப்போ இது கூட அகைன் வந்து ஒரு √2 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4√2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சில இருக்கு 6/4√2. இதுதான் இதோட ஆன்சர். அவ்வளவுதான்.